இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெண்ணை பாஸ்தா எடுத்து வேக வச்சுருக்கேன். கூட கேப்சிகம், அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டர், அது கூட இதுதான் ஒயிட் சாஸோட பேஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா காசின பால், கோதுமை மாவு, அதுக்கப்புறம் உப்பு லம்ஸே இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ நம்ம ஒரு பேனில் பட்டர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு, பட்டர் நல்லா காஞ்ச உடனே அதில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்லிக்கை போட்டு நல்லா வதக்கணும். அந்த கலர் வந்து ப்ரௌன் கலராக மாறணும். நெக்ஸ்ட் அது கூடவே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். இல்லை கேப்சிகம் மட்டும் இல்லை, நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்காக அந்த மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி அது நல்லா கொதிச்சோன்னே நம்ம வந்து பாஸ்தா, அதுக்கப்புறமா ஆரிகானோ, பெப்பர், அப்புறம் தேவைக்கேற்ற சால்ட்டு, சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.